ரைட், ஓகே. வணக்கம் பிள்ளைகள். வாழ்க வளமுடன். பயிற்சி 2.2ல் 3 வழி செய்துட்டு 4வது வழியா. ரைட், செஞ்சிருக்கோம். நீங்கள் டக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஒரு நேரோட்ட பாதையில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளொன்றின் வேகம் ஒரு குறித்த கணத்தில் 2 மீட்டர் செகண்ட் -1 ஆகும். ஓகேயா? குறித்த கணத்தில்ண்டா அப்போ ஆரம்பம் என்ன இருக்க போகுது? ஜூ வந்து 2 மீட்டர் செகண்ட் -1. அது 4 செகண்டில். அப்போ டி சமன் 4 செகண்ட். ஓகே, குறித்த ஆர்வங்களுக்கு உட்படுகின்றமையால் வேகம் 6 மீட்டர் செகண்ட் மைனஸுக்கு மாறியது. அப்போ இறுதி வேகம் என்ன விடையால்? வி வந்து 6 மீட்டர் செகண்ட் -1. இந்த 4 செகண்டில் பொருளின் ஆர்வங்களை கணிக்க ஏதான் கேள்வி. சிம்பிள் கேள்வி. ஓகேயா? அப்போ தரவெடுத்துட்டா பிள்ளைகள் எங்களுக்கு ஈஸி. இவ்வளவு சம்மந்தப்பட்ட சமன்பாடு என்னடா? ஏ சமன் வி சேயுங்கள் டி. அவ்வளோதான். வி எவ்வளவு? 6 2 கீழ் 4. கவனம், கடிபடைக்குள்ள சுருக்கலாது என்ன? மேலே சுருக்கி விடுறீல கழிக்கணும். 4 போனா 4 கீழ் 4 சுருக்கி விட்டீங்களா 1 மீட்டர் செகண்ட் -2 வரும். எஸ் சமன். ஓகேயா? பயிற்சி 2 சரி. ஓகே, எழுதிக்கொள்ளுங்க. சரியாக்கள் சரி பாருங்கோ. ஒரு இடத்த தலையங்கம் போடுங்கோ. நோட்ஸ் போட்டேன்னு உங்களுக்கு. சரி, அடுத்த வேக நேர வரைய பார்ப்போமா? நோட்ஸ் எல்லாம் போட்டேன் பிள்ளைகள். அடுத்த வேக நேர வரைய போவோமா? முக்கியமான விஷயம் எழுதிக்கொள்ளுங்க. எழுதிப்படு. இந்த வரைவைக்கு இருங்கோ. இந்த வரைவை போடுங்க பிள்ளைகள். நோட்ஸ் எழுதிப்பீங்க. வெளியே முடிச்சிட்டீங்க. அடுத்த திறந்து எழுதுங்க. கேள்வியை செய்யணும். இந்த படத்தில் இந்த கேள்வியல் இதை மையம் வச்சு தான் அதிகம் கேள்வி வரும். ஓகே தானே? செய்து பழகிட்டோம்னா ஓகே. ஓகே, கேள்வியல் நிறைய செய்யணும் முடியாது. எவ்வளோ செய்கிறீங்களோ அது நல்ல. இந்த ஒரு ஓஎல் பேப்பரில் விட நல்லா கேள்வி செஞ்சுட்டு போனாக்கள் சயின்ஸ் ஈஸின்னு சொல்கிறாங்க. செய்யா போனாலும் கஷ்டம். என்ன விளங்குது? கேள்வியில் செய்யணும். ஓகே, இப்படி அந்த டியூட்டெல்லாம் பின் எடுத்துட்டீங்களோ? எடுத்துருங்கோ. பிள்ளை உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பேர் மட்டும்தான். இப்போ முன்ன உனக்கும் கூட பேர்லாம் போட தேவையில்லை. ஓகே, ஓகே அப்படியே டிஸ்ட்ரிக்ட் நேம் மட்டும் போடுங்க. மாற்றி விடுங்க பேரில். சரி, கேட்டீங்களா? அப்படியே கேருங்கோ. நோட்ஸ் எல்லாம் முடிச்சா தொடர்ந்து அங்கால கேருங்கோ.
ஓகே ரைட். கேள்வி வளபாவும் சரியா. பலாகளி கொடுங்கோ. பலாகளி. பலாகளி கொடுங்கோ. பலாகளி உச்ச வேகம். உச்ச வேகம் அல்லது உயர் வேகம். உச்ச வேகம் அல்லது உயர் வேகம். ஓகே. உச்ச வேகம் அல்லது உயர் வேகம். ஓகே. செக். ரைட். கவனிங்க முடியாது முதலாவளியா உச்சவகம் அல்ல உயர்வகம் யாது. ஓகே. பிஞ்சு பாருங்க. இதுதான் முடிய நேர வரைவு. விடி கிராப்னு சொல்லுவோம். மேல குறிக்கிறோம்ல YH இல்ல வி மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்று இருக்கும். ஓடத்தை கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். கீழே வந்து பாத்தீங்கன்னா டி இருக்கும். இதுல வந்து இருக்குது வி மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் வேகத்துக்குரிய அலகு. ரைட். அடுத்தது இங்க இருக்கிறது என்னது டி செகண்ட். கிடையச்சில எப்பவுமே டி நேரம் தான் இருக்கு இங்க. ஓகே. மேல வந்து வி இருக்கு. இந்த அச்சை கவனிக்கணும். இதுல வி இருக்கா அல்லது எஸ் இருக்கான்னு பார்க்கணும். எஸ் என்ன பேச்சு அடுத்த படிப்போம். இதுல பாருங்க. இந்த அச்சில மேல வயிற்றுல என்ன கணியம் இருக்கான்னு கவனிக்கணும். அப்ப இது வேகம் இருந்தா வேகம் கீழே நேரம் இருக்குது. அப்ப வேக நேர வரைவு விடி வரைவு. ஓகே. விடி கிராஃப்னு சொல்லுவோம். கிராஃப்னா இங்கிலீஷ்ல வரைவு தான். ஓகே தானே. ரைட். ஓகே. அப்ப இதுல வாங்க உச்ச உணர்ச்சி பாருங்க எங்க இருக்கு பிள்ளைகள். இந்த பொருள் வந்து இவ்வளவு தடவை சரி உச்சம் எங்க இருக்குது 40. அப்ப 40 என்ன எழுதுவீங்க 40. என்னோட 40 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் உச்ச வேகம் அல்லது உயர் வேகம். ஓகேயா. ரைட். அடுத்தது ஆர்முடுகள் யாது. ஆர்முடுகள். ஆர்முடுகள் யாது. ஓகே. ஆர்முடுகள் யாது. சிக் சிக் சிக். ஓகே. ஆர்முடுகள் யாது. ரெண்டாவது வழி ஆர்முடுகள். அப்ப பிள்ளைகளுக்கு தெரியும் ஆர்வங்களுக்கு என்ன செஞ்சு வர முடியாது. வரைவிளைஞ்சா முடியாது ஆரம்பிக்குது. ஆரம்பம் அங்க பூச்சியத்துல இதுல ஆரம்பிக்குது. இதுதான் ஆரம்பம். அப்ப ஆரம்பம் என்ன இருக்க போகுது ஆரம்பம் ஜூசமன் பூஜ்ஜியம். ஓகே. இறுதி வேகம் அவ்வளவு வீசமன் 40. ஓகே. வச்சு பாருங்க வேணர்ல இப்படி சரிஞ்ச போது இல்ல இதை சொல்லுவோம் நாங்கள் ஏ என்று சொல்லுவோம். என்னது ஆர்முடுகள். இப்படி நேர போது இதை சொல்லுவோம் மாறா வேகம். இது என்னது மைனஸ் ஏ. மைனஸ் என்ன என்னடா என்ன தம்பி மைனஸ் என்ன என்னது மறை ஆறுமுடுகள் அல்லது அமர்முடுகள். எனது அமர்முடுகள். இவ்வளவு தான் வர இருக்கிற விஷயம். இவ்வளவும் தெரிஞ்சா சரி. ஓகே தானே. இனி வரைவை பார்த்து தரவு எடுக்க தெரிய முடியாது. அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண தெரிஞ்சா சரி. அவளை தானே வேலை. அவளை பார்த்தோன்னா உலங்கணும். ரைட். இங்க தான் ஆரம்பிக்குது பூஜ்ஜியத்துல ஆரம்பிக்குது. அப்ப ஆரம்பம் பூஜ்ஜியம். அடுத்த உயர்வகமோட இருக்குது 40. பிரதிபம் என்னது 40. மாறவானம் இப்ப நீங்க வாகனத்தை எடுத்துட்டு போறீங்க. வீட்டுல இருந்து பைக்ல வலிக்கிட்டீங்க. ஆரம்பத்துல ஓய்வுல இருந்து என்ன செய்ய வேகம் கூடுது. வேகம் கூடினா ஆர்முடுகள். வேகம் கூடி போயிட்டு ஒரு இடத்துல பாருங்க வாகனம் நாங்க போய் கொண்டிருக்கீங்கள மாறாம அப்படியே ஒரே வேகத்திலேயே போய் கொண்டிருக்கோம். நாங்க ரங்கோணி இறங்க வந்தோடனே வேகம் குறைஞ்சு ஓய்வுக்கு வரும். அது அமர்முடுகள். ஓகே. இடையில வேகம் மாறாம போகுது இல்ல அதான்டா மாறா வேகம். ஓகேயா. ரைட். அப்ப பாருங்க முடியாது திருதியோடு தாச்சு நேரம் அவ்வளவு முடியாது கீழே வரதான் நேரம் உழவு உச்ச உச்சவகத்தோட இருக்குது 20 செகண்ட். அப்ப டி எவ்வளவு 20 செகண்ட். கேள்வி வந்து காணலாமா இல்லையா. காணலாமா இல்லையா. காணலாம் தானே. ரைட். ரெண்டாவது செய்யுங்க. வரைய பார்த்து தரவு எடுக்க தெரியும். ஓகேயா. நோட்ஸ் முன்னே போட்டு விட்டுருவேன். ரெண்டாம் பாடம் நீ அடுத்தது 4 5 வரும். ஓகே.
பயாலஜி நோட்ஸ் வராது. அவங்களோட புக்கில் இருக்க நோட்ஸ் தான். அதுக்கு விளக்கம் தான் வரும். இப்பயே படிக்க வலிக்கிட்டு இருங்கோ. முதலாம் படம் ஆறாம் படம் இப்பயே படிக்க வலிக்கிட்டு இருக்கோ. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது வார மாதம். ஆமா. தலைவமானம். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நிதி தொடங்கும். உங்களோட எக்ஸாம் அப்படின்ற இருக்கா எனக்கு மெசேஜ்ல போட்டு விடுங்க. சரியா? உங்களோட மாவட்டத்துல உங்களோட ஸ்கூல்ல வந்து எப்போ எக்ஸாம்னு சொல்லி உங்க மெசேஜ் போட்டு விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லமா. அதுக்கிட்ட வாங்கி நான் கொஞ்சம் வேகப்படுத்தலாம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நாங்கள் ஃபர்ஸ்ட் மார்க்ஸ்ல பெரிய ஒரு மாற்றத்தை காட்டணுமா? ஓகே. எவ்வளவு பிள்ளைகள்? ஏ சமன் பி சேஜு உங்கள் டி. வி எவ்வளவு? 40 சைஜு 0 டி 20. அப்ப 40 20 கவனம். சைவர் சைவர் டி 2 2 மீட்டர் செகண்ட் -2. அளவு முக்கியமா? இந்த வழி சரிதானே? 6 விடுவார். அடுத்த கேள்வி. ஆர்முடுகளுடன் இயங்கிய தூரம் யாது? ஆர்முடுகளுடன் இயங்கிய தூரம் யாது? இரண்டாவது கேள்வி ஆர்முடுகள் வச்சு. அடுத்தது தூரம். ஆர்முடுகளுடன் இயங்கிய தூரம். சரியாக டைம் தான் கண்டு செஞ்சு பார்த்துட்டு இப்படியே செக் பண்ணணும். இப்படிதானே கழிவு வரப்போ இதெல்லாம் வச்சு இதை மாதிரி தான் வரும். வருமானம் மட்டும் மாறி வேண்டாம். நான் 40 போட்டு 40 போடலாம், 60 போடலாம், 30 போடலாம். யோசிக்க தேவையில்லை. வரைவு பார்த்து தரவுகள் எடுக்க தெரிஞ்சா சரி. ஓகேயா? இதெல்லாம் நிறைய விதம் விதமாக கேட்டு செய்வோம். தூரம். இது எப்படி காணல அப்படின்னு கவனிக்க முடியாது. இந்த வேக நேர வரைப்புல அடைக்கிற பரப்பளவுங்களுக்கு என்ன தருமாட்டா பிள்ளைகள்? இந்த 600 தானே. இந்த அடைக்கிற இந்த பரப்பளவு என்னது தருமா இருந்தால் தூரத்தை தரும். ஓகேயா? ஓகேயா? சரி, வாங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. வேக நேர வரைவில் அடைக்கும் பரப்பளவு தூரம் அல்லது இடப்பெயர்ச்சி தரும். இரண்டு சமன்டா நேரோட நடக்குது. இது ஒரு நேரோட நடக்கிற இயக்கம். ஓகே, அதான் நேரோட்ட இயக்கம். ரைட். தூரம் அல்லது இடப்பெயர்ச்சி தரும். வேக நேர வரைவில் நோட்ஸ் எழுதிருப்பீங்க. இல்லாட்டி செக் பண்ணுங்க, இல்லாட்டி எழுதி விடுங்க, இல்லாட்டி நோட் பண்ணி விடு. ஓகே. வெளியே செய்கிற நிறைய விஷயங்கள் இப்போ எதுவும் இல்லாத விஷயங்கள் வந்தாலோ நீங்க நோட் பண்ண இருந்தாலோ பார்த்து பார்த்து நோட் பண்ணிங்க முடியாது. ஒரு முறையும் கேள்வி செய்ய திருப்பி திருப்பி காய்ச்சிட்டு இருப்ப முடியாது. வழங்குதோ? அப்ப உங்களோட விஷயங்களை பார்த்து நோட் பண்றது உங்களுடைய பொறுப்பு. வேக நேர விரைவில் அடைக்கும் பரப்பளவு தான். இந்த வரைவு அடைக்கல இந்த பரப்பளவு இங்கதானே. இந்த அடைக்கிற பரப்பளவு என்ன தரும்? இடப்பெயர்ச்சி தூரத்தை தரும். ஓகே. அடுத்த பிள்ளைக்கு இது என்ன உருவம் தெரியணும். மேட்ஸ் என்ன உருவம்? இந்த திட்டின உருவம் என்ன உருவம்டா? முக்கோணி. என்ன செங்கோண முக்கோணி. முக்கோணி பரப்பளவு என்ன? அரைதர அடிதர செங்குத்து உயரம். ஓகேயா? அப்ப அரைதர அடி எடுத்தீங்கன்னா 20, செங்குத்து தான் பிள்ளைகள் 40. சுருக்கி விட்டீங்க என்றால் 400 மீட்டர் வருது. வருதா? அவ்வளவுதானே. இது என்னடா இருக்கு? என்ன அங்கச்சி இருக்கு பாருங்க. பாருங்க என்ன இருக்குது. உருவம் தெரிஞ்சா சரி. பிள்ளை தெரிய வேண்டியது வேணுற உறவுல அடைக்கிற பரப்பளவு இடப்பெயர்ச்சி அல்லது தூரத்தை தருமணம் தெரிஞ்சா சரி. இப்போ இவ்வளவும் 600 சென்டர் தெரியும். கேட்ட களி 600 சென்ற தூரம் தாங்க இருக்கு. மொத்த தூரம் கேட்கல. ஓகேயா? 600 சென்ற தூரம். இந்த வரைவுல என்ன டைப்ல கேள்வி வருமோ எல்லாத்தையும் மேக்சிமம் தாரம் முடியும். இதுலயே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே. வருதா?
வளர்ந்திய பிறகு மைக்கெல்லாம் ஆன் பண்ணப்படும். கோவிக்காங்க சார், என்ன சார் எங்கள்கிட்ட கேள்வி கேட்குறீங்களே இல்லை என்ன பேமெண்ட் 2 நாள் தான் இருக்குது. பேமெண்ட்ல கட்டி இணைஞ்சிருங்கோ. கட்ட சிக்கல் இருக்காங்க, அது படி சேருங்கோ அப்படின்னு சேர்ந்துருக்காங்க. நான் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்துறாங்க. வாய்ப்பு கிடைக்கிற முக்கியம் இல்லை பிள்ளைகள், அதை பயன்படுத்துறா முக்கியம். மற்ற பிள்ளைகள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்டயோ கிளாஸுக்கு இப்படி நாம இங்கே போறோம்ட்டு அவங்க கேட்டா சொல்லுங்க, சயின்ஸுக்கு நாங்கள் இப்படி போறோம். ஆனா கிளாஸுக்கு வாங்கன்னு சொல்லி நீங்க யாரையும் கூப்பிடக்கூடாது. சொல்ல விளங்குதா? எனக்கு அது பிடிக்காது பிள்ளைகள். என்ன சொல்றேன்டா, இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் அப்படி சயின்ஸுக்கு போறேன், நீயும் வா 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 வந்து அப்படி நான் கூடாது. விளங்குதா? அப்படிதான் நீங்க அறிமுகப்படுத்தக்கூடாது. அப்படி நீங்க எனக்கு மார்க்கெட்டிங் பண்ண தேவையில்லை. ஓகேயா? யாரும் கேட்டால் சயின்ஸ் நீங்க போறீங்களா, ஓ நான் இங்க இப்படி போறேன் அப்படின்னு கேட்டா, இந்த யூடியூப் லிங்கல் இருக்கு தானே, நடந்த கிளாஸ் ரெக்கார்டிங் இருக்கு தானே, அந்த லிங்க் அனுப்பி விடுங்க, பார்த்துட்டு பிடிச்சா வரட்டும். அதோட படிக்கணும். நீங்க யாரையும் போஸ்ட் பண்றோம் எதுவுமே இருக்கக்கூடாது. விளங்குதோ? அவங்க கேட்பாங்க, நிச்சயம் உங்களுக்கு கேட்பாங்க வந்து. எப்போ கேட்பாங்க? எப்போ கேட்பாங்க? உங்களோட மார்க்ஸ், ஃபர்ஸ்ட் மார்க்ஸ். மார்க்ஸ்ல நீங்க வளர்ச்சியை காட்ட நீங்க எனக்கு செய்ய வேண்டிய ஒரு உதவி, உங்களை படிப்பிக்கிற சார் எங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய உதவி, நீங்க படிச்சு மார்க்ஸ் எடுத்து காட்டு. இப்ப எங்கள்கிட்ட எனக்கு வந்த நீங்க உங்களுக்கு 90 95 வந்துட்டு இருக்குது, ஏன்னா மிச்சம் 5 மார்க்ஸ் வந்தீங்க இல்ல, உங்களோட மார்க்ஸ் வந்து இன்னும் கூட்டுறதுக்காக வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு தேவைக்கு தான் வந்திருக்கீங்க. அப்ப நீங்க அந்த மார்க்ஸை கூட்டி இன்க்ரீஸ் பண்ணீங்களே, அதை பார்த்து உங்களுக்கு கேட்பாங்க. உங்கள்ட்ட கேட்டா நீங்க சொல்லுங்க, ஓகே ரைட். நீங்களா போய் யார்கிட்டையும் சொல்லி எனக்கு விளம்பரம் பண்ண தேவை இல்லை. ஓகேயா? நீங்கள் போய் விளம்பரம் பண்ண வேண்டாம். எனக்கு அது பிடிக்காது பிள்ளைகள், அப்படி பண்ண சொல்றதும் இல்லை, தேவையும் இல்லை. ஓகே தானே? ரைட். நீங்க மார்க்ஸ் எடுத்தாலே போதும், அதை பார்த்து வருவாங்க. அப்படி வராங்க வரட்டும். ஓகே தானே? ரைட். ஓகேயா? 4 மீட்டர் 4 கண்டாச்சு. ஓகே ரைட். அடுத்த கேள்வி, மாறா வேகம் யாது? மாறா வேகம் யாது? மாறா வேகம் யாது? 4வது கேள்வி, மாறா வேகம். மாறாவி. மாறா வேகம். மாறாவேகம். அப்ப பிள்ளை தெரியணும், இந்த வரையில மாறாவா எங்க நடக்குது? இதான மாறாவேகம். மாறாவா எவ்வளவு என்ன நடக்குது? 40 தானே? இங்க வேற 0ல இருந்து போய் 40 வரைக்கும் வேகம் கூடி 40ல இருந்து அப்படியே மாறாவ போகுது. விளங்குதோ? நீங்க வாகனத்துல போய்க்க, பைக்லயோ கார்லயோ எதிலே போய்க்கல, ஏன்னா உனக்கு அவங்க வேகமானவே பாத்தீங்கன்னா மீட்டர் எடுத்து எட்டி பாத்தீங்கன்னா அந்த மீட்டர் ஓடும் தானே, ஸ்பீட் மீட்டர். அது 40ல காட்டும், 50ல காட்டும், 60ல காட்டும், 35ல காட்டும், 40ல காட்டும், 60 70 80லையும் காட்டும். அந்த 80 மாறாம அப்படியே ஓடி கொண்டிருக்கும். நீங்க பைக்கில் வாகனம் ஓடுறாங்க உங்களுக்கு தெரியும், சைக்கிள்ல பார்க்க மீட்டர்ல தானே, மற்ற மீட்டர் உள்ள எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த மாறாம இருக்கும். ஓகே. அப்ப 40 மீட்டர் மைனஸ் என்னது? மாறாம இருக்குது. இப்போ மாறாம உள்ளே 40 மீட்டர் செகண்ட் -1. அவ்வளவுதான். அவ்வளவுதான் விட. இதான மாறவும். பாத்தியா, படம் பார்த்து கதை எழுதுறான்டா. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? இருக்குது, சரியாடி கஷ்டம். எது மாறாவும் எடுக்கல தானே. விளங்குது? இதான மாறாவும். இந்த பறையபடி போய் ரைட். ஓகே. மாறா 5 பேர் 40 அப்படியே நேரே போய் கொண்டிருக்கிறார். நேரமா அது வேற 20ல இருந்து 60 மட்டும் போகுது. விளங்குது? நேரம் 20ல இருந்து 60 மட்டும் போகுதா? ஆனா வேகம் மாறையில. ஓகே. 40 மீட்டர் செகண்ட் -1. ஓகே ரைட். அடுத்த கேள்வி, மாறா வேகத்துடன் சென்ற மாறா வேகத்துடன் சென்ற தூரம் யாது? மாறா வேகத்துடன் சென்ற தூரம் யாது? 5வது கேள்வி, மாறா வேகத்துடன் சென்ற தூரம் யாது? மாறா வேகத்துடன் சென்ற தூரம் யாது? நீங்கள் புத்தக பயிற்சி பின்னுக்கெல்லாம் இருக்க பிள்ளைகள், அதெல்லாம் செய்து பாருங்கோ. ஓகே, செய்து பார்த்துருங்க. நீங்க ஒண்ணு நான் சொல்ல மட்டும் இல்ல, புத்தகத்தில் இருக்க பயிற்சிகள், நான் தான் டியூட்டில் இருக்க களிகள் செய்து பார்த்துருங்க. நான் வழங்கப்படுத்த செக் பண்ணி கொள்ளலாம். நான் சொல்லி தெரிஞ்ச ஒன்றும் இல்லை சார், நீங்க சொல்ற மட்டும் தான் நான் செய்வேன் நினைக்க கூடாது. ஓகே ரைட். இதுக்கு வேணும் இல்லையா? அதே விளையாட்டு தான். இங்க அப்படி யார் பண்ணாங்க, அடைக்க பிறப்பளவு தானே.
നിങ്ങൾക്ക് என்ன செய்யும் அடைக்கிற வரப்புல என்ன தரும் தூரத்தை தரும் அப்ப இங்க அடைக்கிற வரப்புல இது பிள்ளையா இங்க பாருங்க மாறாவகம் இதான் அப்படியே மாறாவகம் இவ்வளவுதான் மாறாவகம் ஓகே இவ்வளவுதான் மாறாவகம் என்ன அப்ப எவ்வளவு இது என்ன உருவம் செவ்வகம் இங்க பாருங்க இவ்வளவு 40 இவ்வளவு 40 ஓகேயா வேற இங்க பாருங்க இவ்வளவு 40 இந்த பக்கம் இவ்வளவு அவ்வளவா இருக்கு இங்க 20 60 இருக்கு புள்ளியல் இவ்வளவு சேர்த்து 80 இருக்கு இவ்வளவு அவ்வளவா இருக்கும் இவ்வளவு துண்டு ஆனா என்ன செய்ய முடியாது இங்க 20 இருக்குது இங்க 60 இருக்குது அப்ப இடையில இவ்வளவு நீளம் அவ்வளவா இருக்கும் என்ன செய்யணும் 65 கழிச்சா இவ்வளவு அவ்வளவு வரும் முடியாது இவ்வளவு 40 வரும் இவ்வளவு 40 வரும் ஓகேயா பக்கம் அப்ப 40 தர 40 சதுரமாய் வந்துட்டு ஓகே நன்னாங்கு 16,600 மீட்டர் அவ்வளவுதான் இளந்தர அகலம் தான் அப்படி இந்த பக்கத்துக்கும் சதுரத்துக்கு என்ன வரப்போகுது இளந்தர அகலம் ஓகே இந்த பக்கம் 40 இங்க 40 தானே ஓகே ரைட் அழகு வட்டு பிறண்டா இங்க பாருங்க 40 மீட்டர் செகண்ட் -1 தர 40 செகண்ட் செகண்ட் தானே செகண்ட் +1 புள்ளியல் -1 வட்டு பற்றும் மீட்டர் வருமிச்சு ஓகே அழகாக போட்டு சுருக்கி விடுங்க ஓகே ரைட் அடுத்த 6வது வழி மாறாவகத்துடன் சென்ற மாறாவகத்துடன் சென்ற நேர ஆயிடை பார்த்துருக்க முடியாது ஆயிடை நேர ஆயிடை அல்லது நேர இடைவெளி அல்லது நேர வீச்சு நேர ஆயிடை நேர இடைவெளி நேர வீச்சு எல்லாம் ஒரே அர்த்தம் தானா அதுதான் வந்திருக்கனா மாறாவகத்துடன் சென்ற நேர ஆயிடை நேர இடைவெளி நேர வீச்சு ஓகே ரைட் என்ன வீச்சு என்ன என்னுடைய ஆயிடை இடைவெளினா என்ன அது ரெண்டுக்கு இடைப்பட்டதா வர முடியல வீச்சுன்றது கூடதுக்கும் குறைஞ்சதுக்கும் முடியல அப்ப பாருங்க 20ல இருந்து 60 தான் முடியல போயிருக்கு மாறாவகம் என்னடா 20 செகண்ட்ல இருந்து 60 செகண்ட் மட்டும் தான் என்ன செய்யுது மாறாவகத்தோட போயிருக்குது என்ன அப்ப எப்படி கொடுப்போம் நாங்கள் 20 என்ன 20 செகண்ட் தொடக்கம் 60 செகண்ட் வரை அல்லது 20 தொடக்கம் 60 செகண்ட் வரை ஓகேயா இதான் முடியல் நேர வீச்சு அல்லது நேர ஆயிடை ஓகே இப்படி கொடுக்க தெரியணும் நேரம் கேட்கல ஓகே நேரம் கேட்கல அடுத்த ஓகே பண்ணிட்டு அடுத்த களி மாறாவத்துடன் சென்ற நேரம் விழாவளி மாறாவத்துடன் சென்ற நேரம் எஸ் போடலாம் எஸ்சிசி போடலாம் பிரச்சனை இல்லை அடுத்த மாறாவத்துடன் சென்ற நேரம் 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 எவ்வளவு 40 செகண்ட் 60 20 கழிச்சா எவ்வளோடா 40 செகண்ட் நேரம் அப்படியே குறித்த நேரம் மட்டும்தான் இது இடைவெளி எத்தனை செகண்ட் இத்தனை செகண்ட் வரைக்கும்
கரெக்ட் விளங்குதா? 3 பேர் வந்திருக்கு. இதை சார்ந்து வேற வேதம் வந்தாலும் இது வேற தெரியல தச்சலா டிரான்ஸ்லேட்ல வந்துட்டாலும் நீங்க கொடுக்க தெரிய வேண்டும். நேரம் மண்டு கேட்டா 40 தான். ஓகே ரைட். அப்ப இதுக்குள்ள கேட்டிருக்கலாம் தந்துட்டேன். ஓகே ரைட். அடுத்த கேள்வி, அமர்முடுகள் யாது? அடுத்த கேள்வி, அமர்முடுகள். அமர்முடுகள் யாது? அமர்முடுகள் யாது? அமர்முடுகள். அவனோட பிள்ளை தெரியணும். இந்த வரைவில் எங்க அமர்முடுகள் நடக்குது? எங்க நடக்குது? இங்க நடக்குது. எங்க நடக்குது? இங்க நடக்குது அமர்முடுகள். ஓகே ரைட். கவனிடா ரைட். அவனோட ஒரு பிரச்சனை இல்லை. தரவடுங்கோ யூ எவ்வளவு ஆரம்பம் கொஞ்சம் ஆரம்பம் 40 இஞ்சாமலே ஆரம்பம் இஞ்சாமலே இறுதி முடிவுக்கு வருது என்ன? இறுதி போகும் பூச்சியம். இங்க பூச்சியம் தான்டா. ஆனா கவனி இதுல போடுறப்பல பிள்ளைகள் இந்த இது வந்து வேகம் பிள்ளைகள் இதாச்சுலாம் பார்க்கணும். இப்ப இங்க வந்து குறையுதுண்டா பூச்சியம். பிள்ளை என்ன செய்யுது? இந்த 80 போட்டு விட்டுருது. இறுதி போகம் என்ன கேட்டா சார் 80 விட்டுருவாங்க. எந்த 80 நேரத்தை போட்டு விட்டுருவாங்க. ஒரு ரப்பல கவனமா இங்கதான வேகம் வருது, குறையுது இல்ல அங்க வேகம் அங்க குறையுது இல்லையே என்ன? நீ பாருங்க இந்த அச்சு தான் பிள்ளைகள் வேகத்தின் அச்சு. இப்ப இதுக்கு நேரம் பாத்தீங்கன்னா பூச்சியம் மிஞ்சா முடியுது என்ன? அப்ப இந்த வேகம் கொஞ்சம் இறுதி வேகம் என்ன பிள்ளைகள் பூச்சியம் ஓய்வுக்கு வருது. ஆனா இந்த சில பிள்ளைகள் இந்த 80 போட்டு விட்டுருவாங்க. அடே அது 80ன்றது நேரம்டா. அது நேரத்தின் அச்சுல இருக்கிற நேரம் விளங்குதோ? இந்த அச்சும் வருது. 0,80 வருது விளங்குது. அது எக்ஸ் அச்சுல இருக்கு, இது ஒய் அச்சுல இருக்கு. ஓகே அப்ப பூச்சியமா இந்த இடத்துல பிள விடுற நீங்கள் மார்க் பண்ணி வைங்கோ. இந்த இடத்துல பிள விடுறது காரணம் இறுதிவம் பூச்சியது பதிலாக 80 இதுல வர நேரத்தை போட்டு விட்டுருவாங்க. ஓகேயோ வலுவலமா இருக்கணும். அப்ப ஆரம்பம் என்ன பண்ணி 40 இருந்தா ஓய்வுக்கு வருது. வேற 5 வர ஓயில இருந்து வலிக்கிட்டு 40க்கு போய் ஒரு 40 மாறாம போய் ஒரு 40ல இருந்து ஓய்வுக்கு வருது. ஓகே நம்ம இயக்கம் நடக்குது ரைட். பாருங்க அப்ப ஆரம்ப வேகம் 40 மீட்டர் செகண்ட் -1, இறுதி வேகம் 0. நேரம் எவ்வளவு விட பாருங்க 60 என்பது எவ்வளவு விடா 20 செகண்ட். அப்ப ஏதான் கேள்வி. நீ ஏ கண்டு போ. அறுநூறு சம்பளம் ஏ கண்டு போ. மைனஸ்ல விட வரும். ஏ சமன் வி சே யூ அங்கிள் டி. வி வந்து 0 sin 40 கீழ் 20. 0 sin 40 sin 40 கீழ் 20 பிரிச்சு விட்டீங்கடா 2 -2 மீட்டர் செகண்ட் -2. இது ஏ என்ன? ஏ மைனஸ் ஏல கொடுத்தீங்க என்றால் 2 மீட்டர் செகண்ட் -2. அதாவது அமர்முடுகள் சமன் 2 மீட்டர் செகண்ட் -2. அவ்வளவுதான். ஓகேயா? இது நம்மளே அமர்முடுகள். கவனம் இந்த இடத்துல கவனமா மைனஸ் நீங்க பிளஸ் ஏதாங்க நீங்க ஆர்வம் காணிக்க மைனஸ்ல பிரமாணம் வந்தா அது அமர்முடுகள் தான், வேகம் குறையிறது தான். அது நீங்க பிளஸ்ல கொடுக்கணும் வந்தா அவருடைய இங்க மைனஸ் இருக்கணும், மறையாறுமுடுகள் இருக்கணும் அல்லது அமர்முடுகள் எழுதி இருக்க வேணும். ஓகே மறையாறுமுடுகளான அமர்முடுகள் குலைங்கொள்ளணுமா? இதெல்லாம் நீங்க குழம்பு போடுறது. எப்படி கடி வரன்னு சொல்றோம், எங்கெங்க பிரச்சனை வருதுன்னு சொல்றோம், எங்கெங்க நீ குழம்பு வாயின்னு சொல்றோம். இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருந்தீங்கடா எக்ஸாம் பார்க்க நீ அலர்ட்டா இருக்கணும். அந்த அவதான பிள்ளை எல்லாம் விடக்கூடாது. ஓகே கழிவு ஸ்பீடா செய்து பழகணும் முடியல. வீட்டை டைமிங் வச்சு மணிக்கூடுதல் இருந்தாடி போன்ல டைமர் இருக்கும், டைமா வச்சு பிள்ளைகள் டைமிங் வச்சு ஒரு நேரத்தில் கடி செய்யுங்க. ரெண்டு டைம் வச்சு பழகுங்க பிள்ளைகள். இப்பயே 10ஆம் ஆண்டுலயே பழகி கொள்ளுங்க. டைம் வச்சு பழகினீங்கன்னா ஏழோளுக்கெல்லாம் வந்தா இன்னும் நல்ல ஸ்பீடா செய்யலாம். ஓகே டைமை மிச்சப்படுத்தணும் பிள்ளைகள். குயிக்கா செய்யுங்க. கெமிஸ்ட்ரி 20 மூலங்கள் பாடம் வாங்கிட்டீங்களோ? 20 மூலமெல்லாம் பாடம் வாங்கிட்டீங்களோ? நான் சொன்ன மாதிரி பாடம் வாங்கிட்டீங்களோ? மூலியம் எல்லாம் பாடம் வாங்கிட்டீங்களோ? 3ஆம் பாடம் 68ஆம் பக்கத்துல இருந்து 77ஆம் பக்கம் மட்டும் சோடியம், மெக்னீசியம், கந்தகம், அந்த ரசாயன பகுதி இயல்புகள் பயன்பாடு எல்லாம் பாடம் வாங்கிட்டீங்களோ? பாடம் ஆக்கிருங்கோ. 1ஆம் தேதிக்கு பிறகு ஆட்டம் ஆரம்பம். கேள்வி சோ இப்பயே படிச்சிருங்கோ. மார்க்ஸ் நான் எடுக்கணும் சார். வகுப்பே ஸ்கூலே திரும்பி பார்க்கணும் நம்ம எப்படி மார்க்ஸ் எடுத்தோம். அப்படியே சவத்தோட இருக்கவங்க 2 படி வடிவா நிச்சயமா மாற்றம் பெறும். நீங்க 9ஆம் ஆண்டுல தேட்டவங்க என்ன மார்க்ஸ் எடுத்துதான் பிரச்சனை இல்லை. சரியா படிச்சீங்கன்னா அவ்வளோதையும் தரமா எடுக்கலாம்.
முதல்ல ஆறு பாடத்து தானே வரப்போகுது. படியா படி. ஓகேயா? அடுத்த கேள்வி. அமர்முடுகளுடன் அமர்முடுகளுடன் இயங்கிய அமர்முடுகளுடன் இயங்கிய தூரம். எட்டாவது, அமர்முடுகளுடன் இயங்கிய தூரம். எட்டுல ஒன்பது தானே? ஒன்பது நாள். அமர்முடுகளுடன் இயங்கிய தூரம். அமர்முடுகளுடன் இயங்கிய தூரம் என்ன? அது அடைக்கிற பிறப்பளவு என்ன? அடைக்கிற பார்ப்போம். என்ன உருவம் முடியாது. முக்கோணிதான். போடுங்க. போடுங்க. என்ன? அரை தர, அடிதர, செங்குத்து, உயரம். இது மேட்ச்ல வரப்போல ஜாம்பாடு படிப்பீங்க. அரை தர அடி எவ்வளவு முடியாது? 60 20 தர 40. அப்ப 2 20 4 400 மீட்டர். போட்டோ ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டீங்களோ? எவ்வளோ ரெக்கார்டிங்கா நிப்பாட்டிடுவேன். யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா 3ஆம் பாடம் ஃபுல்லா இருக்குது. செஞ்சோட கேள்வி கிடக்குது. என்னுடைய முதலா கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸும் போடுவேன். எல்லாத்தையும் பார்த்து கிளியர் பண்ணிடுங்க. பிள்ளைகள் 10ஆம் ஆண்டு பிள்ளைகள் நீங்கள் உங்களோட தரத்திலேயே பெருமதி கூடிட்டுது. குழந்தை தஞ்சு பாருங்க. பல காலம் என்ன பிள்ளைகள்? 8ஆம் ஆண்டு 08, 9ஆம் ஆண்டு 09, 10ஆம் ஆண்டு 10. என்ன விளங்குது? உங்களோட தரத்திலேயே பெருமதி கூடிட்டுது. சைவருக்கு முன்னுக்கு வர வழிகிட்டீங்க. பூஜ்ஜியத்துக்கு பெருமதி எப்போ பிள்ளைகள்? பூஜ்ஜியத்துக்கு முன்னுக்கு இலக்கம் தான் பெருமதி. இலக்கத்துக்கு முன்னுக்கு பூஜ்ஜியம் தான் பெருமதி இல்லை. விளங்குது? இப்ப இந்த 8 முன்னுக்கு பூஜ்ஜியத்துக்கு பெருமதி இருக்கோ, இந்த 9 முன்னுக்கு பூஜ்ஜியத்துக்கு பெருமதி இருக்குதோ, ஆனா 1க்கு எண்ணுக்கு வர பூஜ்ஜியத்துக்கு பெருமதி இருக்குது. விளங்குதோ? உங்களோட வாழ்க்கையில நீங்க அடுத்தடுத்து போறதுக்கான அத்திவாரம் இங்கதான் போடுறீங்க 10ஆம் ஆண்டு. அதை விளங்கி கொள்ளுங்க. ரைட்? இப்போ சரியா ஒழுங்கா படிச்சுடுங்க. நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? விளையாடிக்கலாம், படிக்காம இருக்கலாம், என்ன செஞ்சுக்கலாம். இப்ப இருந்து ஆரம்பிங்க. நிச்சயம் பெரிய ஒரு மாற்றம் வரும். ஓகே? முடியும் பிள்ளைகள். நிச்சயம் முடியும். நம்பிக்கையோட செய்யுங்க. சரியா? அடுத்த கேள்வி, 10வது கேள்வி. இயங்கிய மொத்த தூரம் யாது? இயங்கிய மொத்த தூரம் கண்டம் தானே. இதுக்கு 400 வந்தது, இதுக்கு 400 வந்துட்டுது, இதுக்கு வந்தது மரமோட என்ன 1600. 1600 மீட்டர். இயங்கிய மொத்த தூரம் மொத்தத்தையும் கூட்டிடுங்க பிள்ளைகள். 400 + 1600 + 400 கூட்டி விட்டீங்க என்றால் 2400 மீட்டர் ரெண்டு பேரும் பெருகுதா? பெருகுதா? ஓகே. வருதா பிள்ளைகள்? இயங்கிய மொத்த தூரம். இது தனித்தனியும் கண்ட முறை. மொத்தமா சேர்த்து காண்றதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. ஓகேயா? அதை பார்ப்போம். ஓகேயா? பாருங்க பிள்ளைகள், இந்த உருவத்தை நாங்க மேட்ச்ல எப்படி சொல்லுவோம்? இந்த உருவத்துக்கு என்ன பேர் பிள்ளைகள்? இந்த உருவத்துக்கு என்ன பேர்? சரிவகம். அது சரிவகம். இந்த பக்கம் ஏன்னு வைப்போம், இந்த பக்கம் பி என்று வைப்போம். இது செங்குத்து உயரம் H. ஓகேயா? H மேட்ச் படிப்போமா? மேட்ச். ரைட். இதுக்கு பேர் சரிவகமா? இது என்ன பரப்பளவு சமன்பாடு வரும் இல்லையா? அரை தர
இது சமாந்தரம் சொல்லுவோம். இந்த ரெண்டு பக்கம் என்னது ஏபியும் சமாந்தரமா இருக்கும். சமாந்தர பக்கங்களின் கூட்டு தொகை தர செங்குத்து உயரம். ஓகேயா? இதுதான் என்ன பிள்ளைகள்? சரிவத்துக்கான பரப்பளவுக்கான சமன்பாடு. ரேஞ்சோட சில பிள்ளைகளுக்கு சரிவோ தெரிஞ்சிருக்காது. உதாரணம் சொல்ல பார்த்துருப்பீங்க. தெரிஞ்சதாலும் சமன்பாடு தெரிஞ்சிருக்காது. ஓகேயா? நோட் பண்ணி வைங்கோ. சரிவகம் சமன்பாடு இதுதான். ரேஞ்ச் சொல்றேன். இதை பாரு இந்த அமைப்பை. இந்த வரைவை பார். சரிவம் தெரியுதா? சரிவம் தெரியுதா? தெரியுதே. ரைட். இது நம்மளே சரிவத்துக்கான பரப்பளவு சமன்பாடு. உனக்கு சொன்னான் என்ன? என்னமா சொன்னான்? வேணுற விரைவில் அடைக்கிற பரப்பளவு என்னது தரப்போது? இடப்பச்சு தரும். இப்ப தனித்தனியை கண்டு நீ 2400 எடுத்து தானே. இப்ப மொத்தமா இதுல போட்டு பார். 2400 வரும். வந்தா நாங்க செஞ்ச இது எல்லாமே சரியாக இருக்கும். ஓகேயா? நீங்க இதே தரவுல எடுத்து இங்க இருக்க தரவுல எடுத்து இந்த சமன்பாடு போட்டு எடுங்க பார்ப்போம். 400 வருதா இல்லைன்னு பார்ப்போம். 2400 வரும். சொல்றது சரி வந்தாண்டா. இந்த மொத்த பரப்பு இவர் தனித்தனியா பார்த்தா 2 முக்கோணம் இருக்குது. ஒரு செவ்வகம் எல்லா சதுரம் இருக்கு. சேர்த்து பார்த்தா என்னடா சரி வகம் இருக்குது. ஓகேயா? இப்படி உருவதை கொஞ்சம் மேட்ச் சொல்ல முடியாது. மேட்ச் பரப்பளவு போனதை எடுத்து செய்யலாது. ஓகே. அப்ப அரை தர சமாந்தர பக்கம் கூட்டு போய் தர செங்குத்து உயரம். ஓகேயா? ஓகே. அதுல தர எடுத்து போடுங்க. போட்டெடுங்க பார்ப்போம். போட்டெடுங்க பார்ப்போம். வேற இல்லையாண்டு பார்ப்போம். அரை தர சமாந்தர பக்கம் கூட்டுத்தொகை செங்குத்து உயரம். செங்குத்து எவ்வளோடா? இதான் உயரம் 40. ஓகே. சமாந்தர பக்கம்டா இவ்வளவு பிள்ளையர் 40 பிளஸ் இங்க 0 எவ்வளவு இருக்குது? 80 என்ன? 80. ஓகேயா? 80. ஓகே ரைட். இங்க பாருங்க. வழியால அடைப்பு வழியாக சுக்கலாம். 2 இது என்னது? 20. இவ்வளவு கூட்டம் முடியாது. 40 என்பது எவ்வளவு? 40 120. ஓகேயா? 120. அப்ப தர 20 சொல்லி கூட்டிங்கடா. 12 எவ்வளவு பிள்ளையர்? 12 எத்தனடா? 36 என்ன? 12 36. ஓகே. 2400 மீட்டர் வரும். ஓகே தானே? 12 எத்தனை? 36 24. 2400 பாருங்க முடியாது. பாத்தீங்களா? தனித்தனி கூட்டினா ஒன்றுதான். மொத்தவங்கனாலும் ஒன்றுதான். மொத்தவாங்கன்னா நீங்க எப்படி கண்டுடலாம்? டக்குனு ஒரே அடியில வேலை வந்து முடிச்சிடும். தனித்தனியும் கேட்டா நான் ஏன் தனித்தனியும் கேட்டு நான் தனித்தனியும் கேட்பாங்க பிள்ளைகள். சேர்த்தும் கேட்பாங்க. ஆனா சேர்த்து கேட்கறது கஷ்டமா இருந்தா தனித்தனியை கொண்டு கூட்டணும். ஆனா ஓட்டுக்கு தனித்தனியை கண்டு ஊட்ட டைம் எடுக்குதாடா. நிறைய டைம் போட்டு தானே முக்கோணி கண்டு சதுரத்துக்கு கண்டு ஒரு அடுத்த முக்கோணி கண்டு டைம் வேஸ்ட் சொல்ல அது எப்படி முடியலாம். இதெல்லாம் ஒரே ஷாட்ல எடுத்துடலாம். விளங்குது? இதுதான் மொத்த இயக்கத்துக்கான தூரத்தை காண்ற முறை. ஓகே. அதுக்கு பிள்ளைக்கு சரிவா பரப்பளவு தெரிஞ்சிருக்க வேணும். ஓகேயோ? சரிவா அரை தர சமாந்தர பக்கம் இதுதான். இதுதான் ஒரு பக்கம். கீழே அடிப்பக்கம் 0 என்பது மட்டும் இருக்கு. எவ்வளவு? 40 பிளஸ் 80 120. அடுத்தது 40 வெளியே அடைப்பு கொடியே இருக்கிறது பிரிக்கலாம் முடியாது. உள்ள கூட்டுப்புறதான் உள்ள அளவு என்னதையும் பிரிக்கலாம். இதை கூட்டி போட்டு அடி எடுத்து பிரிக்கலாம். ஓகே. இதெல்லாம் அடிப்படை சொற்கள் தெரிஞ்சிருக்கணும். இங்க பிசிக்ஸ் பழங்க உங்களுக்கு மேத்ஸ் எல்லாம் பிரச்சனை வரும். ஓகேயோ? இன்னும் எத்தனை 12ஆம் வகுப்பு இருக்கீங்களோ தெரியல. கோப்பி மட்டை பின்னுக்கெல்லாம் இருக்குது. 12ஆம் வகுப்பு மட்டும் முடியாது பாடம் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. எப்படி வாங்கணும்? 12 கூட்டி கூட்டி சொல்லக்கூடாது. டக்குன்னு கேட்கணும். 12 சொல்லு. 10 11 14 இப்படி டக்குன்னு கேட்டா சொல்ல தெரியும். அப்படி இருக்கணும். ஓகேயா? ஓகே அப்படியா? இவ்வளவு டைப்லயும் இதுல கேள்வி கேட்பான். அனைவர்களே தந்துட்டு இவ்வளவு உனக்கு கிளியண்டாலே இதை வச்சு நீ களி செய்யலாம். உன்னோட புத்த பயிற்சி எல்லாம் இருக்கு பிள்ளைகள். அதெல்லாம் களி செய்யுங்க. சரியா? ரைட். அடுத்த கடைசி ஒரு களி. அடுத்த 12வது களி. இவ்வியக்கத்தை விளக்குக. இந்த இயக்கத்தை விளக்கு. என்ன நடந்திருக்கு? என்னடா நடந்திருக்கு? விளங்குதா? என்ன மாதிரி நடந்திருக்கு? வேற நீங்க போனீங்க எல்லாம் சொல்லி இருக்கீங்க. என்ன நடந்ததுன்னு விளங்கலையே மொத்தமா. இவ்வியக்கத்தை விளக்குக. எழுத்து வடிவில் எழுதணும் பிள்ளைகள். இயக்கத்தை விளக்குக. ஏன் காரணம்டா கேள்வி உங்களுக்கு புத்த பயிற்சி செய்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்று வரைவு தந்துட்டு கேள்வியை கேட்பான் பிள்ளைகள். இல்லாட்டிக்கு அந்த பயணத்தை விளக்கி போட்டு அதுக்கு வரைவு வரைய சொல்லி விட்டுருவான். விளக்கத்தை சொல்லுவான். நீங்க அதை வாசிச்சு வரைவு வரையணும். 2 டைப்லயும் பாருங்க கேள்வி. ஓகே தானே? ரைட். பாருங்க. எங்க இந்த இயக்கம் ஆரம்பிச்சிருக்குது? பூச்சை ஆரம்பிச்சிருக்கு. ஓகே ரைட். எழுதுங்க. பொருளானது பொருளோ வாகனமோ ஏதோ பொருள் ஒன்று போடுங்க. வாகனம் 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 வாகனம்
ஓய்வில் இருந்து இயக்கத்தை ஆரம்பித்து ஓய்வு எழுதலாம் அல்லது பூஜ்ஜியத்திலிருந்து எழுதலாம். நீங்க ஓய்வு எழுதுங்க. ஓய்வில் இருந்து இயக்கத்தை ஆரம்பித்து ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பித்து 20 செகண்டில் 20 செகண்டில் 20 20 செகண்டில் 40 மீட்டர் செகண்ட் -1 எனும் உயர் வேகத்தை அடைந்து 20 செகண்டில் 40 மீட்டர் செகண்ட் -1 எனும் உயர் வேகம் அல்லது உச்ச வேகம் உயர் வேகத்தை அடைந்து உயர் வேகத்தை அடைந்து அப்படி அடுத்த வரி எழுதுங்கோ. அடுத்த வரி இல்லையா? அடுத்த வரினா அடுத்த வரி தான். அடுத்த வரி எழுது. ஓகே, 40 மீட்டர் செகண்ட் -1 உயர் வேகத்தை அடைந்து பின்னர் 40 மீட்டர் செகண்ட் -1 மாறா வேகத்துடன் 40 மீட்டர் செகண்ட் -1 மாறா வேகத்துடன் 40 மீட்டர் செகண்ட் -1 மாறா வேகத்துடன் மேலும் 40 செகண்ட்கள் 40 தான் முடியாது. மேலும் 40 செகண்ட்கள் மேலும் 40 செகண்ட் இயங்கி மேலும் 40 செகண்ட் இயங்கி இறுதி 20 செகண்டில் 40 செகண்ட் மாறாவத்தில் இயங்கி இறுதி 20 செகண்டில் ஓய்வுக்கு வருகின்றது. இறுதி 20 செகண்டில் ஓய்வுக்கு வருகிறது. அவ்வளவுதான். ஓகேடா. வர பூஜ்ஜியத்தில் ஆரம்பிச்சு 20 செகண்ட் 40 மீட்டர் செகண்ட் உயர்வத்துக்கு வந்து அந்த மாறாவத்தோட 40 செகண்ட் போய் இறுதி 20 செகண்ட்ல ஓய்வுக்கு வருது. அவ்வளவுதான். இதை வந்து அப்படியே வசனத்தை வாசிக்க உங்களுக்கு வரைவு என்னது தெரியும். அடே வரைவை தந்து களியப்பான். அடுத்து என்ன செய்வான்? இந்த வசனம் அடையிறீங்க இயக்கம், அந்த இயக்கத்தை அப்படியே தந்து போட்டு வரவேற்கிற சொல்லுவான். முதலாளி வரவேற்கிற சொல்லுவான். வரவேற்கறி போட்டு பிறகு இப்படி வரவுல இருந்து மிச்ச களி இந்த இப்படி களியை தொடரும். இப்படி களி என்ன செய்யும்? தொடர்ந்து போகும். விளங்குதோ சொல்றது? ஐடியா விளங்குதோ? இதுதான் பிள்ளைகள் இந்த பாடத்துல இருக்கிற சூட்சமம். இதை தெளிவா நாங்க படிச்சு கொள்றது இல்லை. விளங்குதா? இதை நாங்க தெளிவா இந்த பாடத்துல படிச்சு கொள்றது இல்லை. எங்களை நேரோட்டி இயக்கம் கஷ்டம், நேரோட்டி இயக்கம் கஷ்டம், கேடி செய்ய முடியல, கேடி செய்ய முடியலன்ட்டு உங்களோட சீனியர்ஸ் எல்லாரும் இப்போ ஓஎல் எக்ஸாம் எழுதுறாக்க கூட அழுது கொண்டிருக்கிறதுக்கான காரணம் இதுதான். விளங்குதா? நீங்க படிக்க ஒரே டைம்லயே எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பார்த்து இதுக்கு இப்படித்தான் வருதுன்னு பார்த்துட்டீங்கடா, என்னடா உங்களுக்கு பிரச்சனை? இதைத்தான் சுத்தி இது கேட்கறான். இதுக்கெல்லாம் வருது. ஓகே, இவ்வளத்தையும் தெளிவாயிட்டு போ. இந்த புத்தக பயிற்சி இருக்க முடியாது. புத்தகத்துல கடைசி பயிற்சி நேரடிய பயிற்சி இருக்குதானே, கேள்வியில் எடுத்து செஞ்சு வேறு இந்த பறவை கேள்வியில் இருக்குது. என்ன விடப்பயிற்சி நேரம் தான் படிக்க கிடக்கு. அதை விட்டுட்டு இதுல இருக்க மிச்சம் 3, 4, 5 இந்த கேள்வியெல்லாம் செய்து பார்க்கலாம். 3, 4, 5, 6 புத்தக பயிற்சியில் இருக்கிற 3, 4, 5, 6, 7 கேள்வியில செய்து பார்க்கலாம். ட்ரை பண்ணி வையுங்கோ. ஓகேயோ? அடுத்த கிளாஸ் அதையும் பார்ப்போம். மற்ற ட்விட்டர் எடுத்து அதிலையும் செய்ய பாருங்க. பிள்ளைகள் என்ன 2 நாள் தான் இருக்குது. 22ஆம் தேதி 29, 30, 31 3 நாள் இருக்குது. சரியா? சரியா? அட்மிஷன் எப்போ வச்சு கொள்ளுங்கோ. கட்ட பிரச்சனைகள் கதைச்சு போட்டு சேர்ந்து கொள்ளுங்கோ. அது உங்களுடைய சாய்ஸ். ஓகே அப்படியல்? முடிஞ்சதான் நாங்கள் செய்கிறோம். இனி உங்களுடைய ஒரு கையிலான எல்லாம் இருக்குது. ஓகே அப்படியல்? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.